கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய நாமம் அதிசயமானது என்பதை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது அல்லது மறக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னா அவர் ஒவ்வொரு நாள் நமக்கு செய்து வந்த எல்லா நன்மைகள் இணைக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை நாம புரிஞ்சுக்கணும். இங்க சங்கீதக்காரன் பாடுகிற ஒரு வாக்குத்தத்தமான வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் அப்படின்னு சொல்லுது. அவருடைய அதிசயங்கள் நிறைய இருக்குது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய படைப்புகளை ஒவ்வொன்றும் பெரிய அதிசயமா இருக்கும். அதுல ஒரு மரத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் தெரியும், சிக்கமோட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டுத்தீ மரம். ஒரு நபர் பேரை சொன்னாவே நீங்க அந்த மரத்தை சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாம இருக்கலாம். அதனாலதான் அந்த நபர் பேரை சொல்லாமே அந்த மரத்தை பத்தி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மரத்தை பத்தி சரி என்ன இந்த மரத்தை பத்தி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மரம் வளர்த்து அதனுடைய அளவை பார்த்தீங்கன்னாவே அது எவ்வளோ, ரொம்ப ஹைட்டு, 75-100 அடி உயரம் உள்ளது. அதை நீங்க அதனுடைய அகலம், தண்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனுடைய எவ்வளவு இருக்குன்னா ஒரு 10-12 பேர் தன்னுடைய கரங்களை கோர்த்து அதை கவர் பண்ணணும்னு சொன்னா கூட முடியாது, அவ்வளோ ஒரு பருமனானது. அந்த தாவரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய எல்லா பகுதிகளும் என்ன செய்யும்னு சொன்னா பயனுள்ளதாக இருக்கிறது. அது ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்கு காய் இருக்குது, அதுக்கு பூ இருக்குது. அந்த பூவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மரம். அந்த மரம் அதனுடைய கிளைகளும் என்ன செய்யணும்னா ரொம்ப அழகா நேர்த்தியான கிளைகள். அது என்ன செய்யுமா, பறவைகள்லாம் கூடு கட்டுறதுக்கு அது எதுவும் அந்த இடையில இதெல்லாம் வைக்கும்ல, அதெல்லாம் வைக்காத அளவுக்கு அழகா அப்படி ஒரு பயனுள்ள ஒரு மரம். அதனுடைய இலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விரிஞ்சிருக்கும். நம்முடைய கை அளவு சைஸு. முனையிலலாம் என்ன இருக்கு, ரொம்ப கூர்மையா. நீங்க பப்பாளி அந்த உடைய இலையை பார்த்தீங்கன்னா கூட இருக்கும்ல, பெருசா அந்த ஷேப்ல ரொம்ப அழகா அந்த மரம் இருக்கும். அந்த மரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க எல்லா பெரிய மரம், அது கீழே நிழல் இருக்கிறதுனால விலங்குகள் அங்க தங்கும். செடி பிரான்ச்சஸ் நிறைய இருக்கிறதுனால என்ன செய்யுமா, பறவைகள்லாம் அங்க கூடு கட்டும். புழு பூச்சிகள் எல்லாம் அந்த மரத்தை சுத்தி இருக்கும். சும்மா அதனுடைய பழங்களும் என்னது எல்லாரும் சாப்பிடுகிறதுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இத்தனையும் இதனுடைய பண்புகள், சரிங்களா, இதனுடைய பண்புகள். அதனுடைய பூவை சரி, அது மேல இருக்கிற ஒரு அந்த பட்டை அப்படின்னு சொல்லல, ஒரு மரத்து இருந்துச்சுன்னா அந்த தண்டு மேல ஒரு பட்டை இருக்கும். அந்த பட்டை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உரிந்து வரும். கொஞ்சம் காலகட்டத்துல இருந்து அது என்ன செய்யும், தானா உரிந்து வரும். அப்படி உரிந்து வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா உள்ள ஒரு மென்மையான பகுதி காணப்படுது. அது ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அது பார்க்கறதுக்கு கலர் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருக்குமா. அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு மரம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஊழியம் பண்ணும்போது எரிகோல இருந்து வரும்பொழுது யாரை பார்ப்பாரு அப்படின்னு சொன்னா, அந்த காட்டத்தி மரத்துல யார் ஏறி இருப்பா, சகே என்ற ஒரு மனுஷன் ஏறி இருப்பார். அவரை குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவருடைய கதையை நீங்க வாசிக்க முடியும். அவர் என்ன செய்வார், அங்கிருந்து பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க போய் பார்ப்பார். அது அப்படின்னா ஒரு மனுஷன் அவரே ரொம்ப ஷார்ட்டு, அவர் ஏறுறதுக்கு அப்படின்னா அந்த மரம் எவ்வளோ அவருடைய பிரான்ச்சஸ் கீழே இருந்தே இருந்துக்கு. அதனால அவரால் கூட என்ன செஞ்சு ஏற முடியுது அளவுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகம் உள்ள ஒரு மரமாக காணப்பட்டுச்சு. இது அதனுடைய பண்புகளை நான் சொல்லிட்டேன். அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதுவும் அது என்ன பயன்கள் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஒவ்வொரு பாகமும் என்னதுன்னா மருத்துவ குணங்களை மருத்துவத்திற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரம் அதுபடிக்கு புற்றுநோய்க்காக கூட அதை என்ன செய்யறாங்களாம், பயன்படுத்துறாங்க. அதுக்காக தயாரிக்கிற மருந்துல இந்த காட்டுத்தி மரம் சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய பகுதிகளை பயன்படுத்துறாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சது, நான் சொன்ன ஒரு காரியம் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. அது என்னன்னா, அந்த பட்டையை என்ன செஞ்சிடும்னா விழுது இல்லைங்களா, அது விழுந்து இன்னொன்று வளர்றதுக்கு முன்பதாக, துளிர்ப்பதற்கு முன்பதாக அது விழுது என்ன ஒரு பாடத்தை எனக்கு கற்றுத்தருது அப்படின்னு சொன்னா, அதில் ரைட்டர் எழுதியிருந்தாங்க, அதில் ஒருவேளை பூச்சி பிடிச்சிருக்கோம், சில நேரம் ஃபங்கஸ் இருக்கும், அதெல்லாம் என்ன செஞ்சிருமா போயிடும், போயிட்டு புதுசாக வரும்.
என்ன ஒரு இது எனக்கு இதுல இருந்து ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். நான் வாசிக்கும் போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் கூட என்ன செய்யணும், அந்த பட்டையை போல என்ன செய்யணுமா, அப்பப்போ நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சணும், வெளியே எடுத்து போட்டுருணும். இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும், நம்மை அழித்து போட்டுரும். எப்படி அந்த மரத்துல வியாதி பிடிக்காம இருக்குது அப்படின்னு சொன்னா, அது எப்படி, அது நாள் ஆன உடனே அதுவே என்ன செஞ்சிருமா, காஞ்சி அது மேல்பட்டை கீழே விழுந்துரும். அதனால என்ன செய்யுது, நோய் தடுப்பு அது நோய் வராமல் காக்கப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மரத்துல தான் என்ன செய்வாங்களாம், வீட்டுக்கான உபயோகப் பொருட்களை அதை செய்வாங்க. அதனுடைய பயன்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு எதற்காக பயன்படும், மருத்துவத்திற்கு பயன்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு அது ரொம்ப தீவனமாக ஃபுட் அதுக்காக பயன்படுது. அப்புறம் அந்த மரத்தில் உள்ள விறகுகளை என்ன செய்வாங்களாம், எரிப்பதற்காக அவங்க பயன்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹார்ட் பார்ட் கீழே விழுந்துரும்னு சொன்னால, அந்த பட்டை விழுந்துட்ட பிறகு இந்த சாஃப்டா ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா கயிறுகளை திரிப்பாங்களாம். எத்தனை நன்மைகள்! ஒரு சின்ன நம்ம ஆண்டவர் படைத்த ஒரு பெரிய அதிசயம். அதான் இங்க தாவீது பக்தன் சொல்றாருல்ல, என்ன செய்வேன் நான், உடைய அதிசயங்களை விவரிப்பேன். ஆண்டவர் இதை நீங்க யாராவது செஞ்சிட முடியுமா? அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது வாழ்க்கையில பூச்சி எதுவும் பிடிக்காதான். எல்லா டேபிள் சேரு இதெல்லாம் வீட்டுக்கு கதவு வாசல் இதெல்லாம் செய்வாங்களா? ஏன் சொன்னா இந்த வுட்ல என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா பூச்சி பிடிக்காதான், பூச்சி அது சேதப்படுத்தாது. அப்பேற்பட்ட ஒரு மரம். இந்த மரத்துல நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு பொருள் என்னது, வானங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு அவர் சொல்லல. அதே போல வானங்கள் மாத்திரம் அவர் படைத்த அண்ட சராசர ஒன்னொன்னே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய மகிமையை தான் அது வெளிப்படுத்தும். நீங்க பாத்தீங்கன்னா சில நம்ம வீட்டிலேயே இருக்கிற கபோர்டு சில இடத்துல பூச்சி வந்துடும், பூச்சி அரிச்சிரும், கரையான் அரிச்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த மரத்துக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ரொம்ப உயர்ந்து வளருகிற ஒரு மரம், அநேகருக்கு அது உறைவிடமாக இருக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறது, தங்குவதற்கு இருக்கிறது. பாருங்க எத்தனை குணாதிசயங்கள் அந்த மரத்துக்கு இருக்குது. அப்போ ஆண்டவர் படைத்த நீங்களும் நானும் எத்தனை குணாதிசயங்களை நம்ம வச்சிருக்கோம். யாராவது நம்ம கிட்ட பேசுவதற்கு வருவாங்களா? அன்பான வார்த்தைகள் நம்ம பேசுவோமா? எப்படி நம்ம இடத்துல இருக்கிற பாவங்களை அந்த மரத்துல இருக்கிற பட்டையெல்லாம் நீக்கி போட்டு சேதத்திலிருந்து காப்பாற்றணும். அதே போல நம்மளும் பாவத்தெல்லாம் உதறிட்டு நம்ம அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த மரம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். நம்மளுக்கு உபயோகப் பொருட்கள் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் எப்படி இருக்கணுமா, பூச்சி பிடிக்காதபடிக்கு, அல்ல தன்னலம் இல்லாதபடிக்கு, பெருமை இல்லாதபடிக்கு, மேட்டிமை இல்லாதபடிக்கு நம்முடைய காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னா சாத்தான் என்கிற பூச்சி நம்மை ஆட்கொள்ளாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மரம் நமக்கு சொல்லி கொடுக்க இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா பயன்பாடு. எத்தனை அனிமல், வீட்டு எரிபொருள், நிறைய காரியங்கள், மருத்துவம், அந்த மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எண்ணத்துக்காக பயன்படுத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய காரியத்துல நாம எவ்வளவுக்குள்ள பயன்படுகிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அந்த மரத்துக்கே இத்தனை பண்புகள் இருக்குன்னு சொன்னா 6 அறிவுள்ள நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் ரத்தத்தினால மீட்டு கொண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? படைத்த வார்த்தையினால படைத்த அந்த காரியங்கள்லாம் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஜீவனை கொண்டு மீட்டு கொண்ட நீங்களும் நானும் அவரை எப்படி மகிமைப்படுத்துறோம்? எப்படி தாவீது பக்தன் சொல்றாரு பார்த்தீங்களா, உம்மை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். துதிங்க அவர் நாமத்தை. முழு இருதயத்தோடும் துதிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அது மாத்திரம் சொல்ற, உடைய அதிசயங்களை விவரிப்பேன், உங்கள் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த மரம், செடி, கொடி, பூக்கள் எல்லாம் ஆண்டுடைய நாமத்தை கீர்த்தனம் அல்லது மகிமைப்படுத்துது. அவர் உங்களையும் என்னை மீட்டு கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டிருக்காங்க. நீங்க அவருக்காக என்ன செய்றீங்க? யோசித்து பாருங்க. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ கடவுளுக்காக, அவருடைய அன்புக்காக நான் என்னத்தை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்காக உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, வாயின் வார்த்தைகள் அந்த சராசரத்தையும் உருவாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே
முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் சாமி. உடைய அதிசயங்களை நாங்கள் விவரிப்போம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன், வாயின் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினீர். எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்து எல்லாவற்றையும் எங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்திருக்கீங்களா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அதை உணர்ந்தவர்களாக உடைய அதிசயங்களை ஆண்டவரை நாங்கள் அநேகருக்கு சொல்ல, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த அளவில்லாத கிருபைக்காகவும், நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களை தூக்கி எடுத்ததற்காகவும், நாங்கள் பாவ சேற்றிலிருந்து நாங்கள் மாண்டு போகாதபடிக்கு எங்களை தூக்கி எடுத்து அந்த அதிசயங்களை எல்லாம் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்திக்காக ஆண்டவரே அதற்கான முயற்சிகள் எடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதற்கு பின்பதாக இருக்கிற எல்லா நபர்களையும், எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கிற பிள்ளைங்க எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்து நடத்துகிற அந்த ஐயா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஐயா குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. தொடர்ந்து உடைய ஊழியத்தில் அநேக காரியங்களை செய்யத்தக்கத பலப்படுத்துங்க ஆண்டவரே. அநேகருடைய அன்பை புரிந்து கொள்ளும். இப்படி ஒரு அன்பான தேவன் இருக்கிறாரு, இவ்வளவு நாள் தெரியலையே அப்படின்னு சொன்னால் அநேகர் ஆண்டவரே கற்றுக்கொள்ளவும், அன்பை புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்ய முடியும். அதிசயங்களை தியானிக்க கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாகிய எங்கள் மேல் கிருபையா இருங்க. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க. உண்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்துக்கு ஆண்டவரே இறை கிருபையாய் இருந்து இறக்கப்பட்டு ஆண்டவரே அவருடைய விண்ணப்பங்களை நீ ஏற்று அவளுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிட்டு அவருடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தர வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ் பண்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய மன வாஞ்சையோடு இந்த காரியங்கள் குடும்பத்துல நடந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யாரெல்லாமே நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியம் எல்லாம் அப்படி சித்தத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். பாவில எங்கள் மேல் கிருபையா இருங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜென்ன நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.